ஹலோ! வெல்கம் டு மை சேனல் மங்கையின் பயணம். காலையில குட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தேங்க. லாங் வீக்கெண்ட் வரனால அவன் கூட ஹோம் ஒர்க் பண்ண உட்கார்றது, அதுக்கப்புறம் அவனை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுன்னு அதுக்கே டைம் சரியாக போயிடும். அதனால ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் தீந்துருச்சு, கொஞ்சம் ஸ்டாக் பண்ணிக்கலான்னு வந்திருந்தேங்க. மெயினாக அவன் இல்லாதப்போ தான் வருவேன். ஏன்னா நம்மளுக்கே சூப்பர் மார்க்கெட் போனால் வேணுமோ வேண்டாமோ எல்லாத்தையும் எடுப்போம். அவங்க வந்தாங்கன்னா தேவையில்லாத ஸ்நாக்ஸ் எல்லாம் நப்பிடுவாங்க. அதனால அவன் வரக்குள்ளே போயிட்டு வந்துடலான்னு நான் வந்தேன். நானுமே மோஸ்ட்லி அடிக்கடி வரதை அவாய்ட் பண்ணிக்குவேன். நீங்களும் இந்த மாதிரி தானான்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு வழியாக வேணுங்கிறத மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன். கொஞ்சமாக ஸ்நாக்ஸ், நிறைய ஃப்ரூட்ஸுங்க. வெஜிடபிள்ஸ் வந்து இப்போ தான் சண்டே தான் வாங்கி ஸ்டாக் பண்ணோம். அது இந்த ஒரு வாரத்துக்கு அதுவே தாட்டும். அதனால் மஷ்ரூம்ஸு, கொத்தவரங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்தனால அது வாங்கிக்கிறேன். எல்லோ பம்கின் வந்து எனக்கு பொரியல்லாம் பிடிக்காது, சூப் மட்டும் குடிப்பேன். அதனால அதுக்கு அளவாக மட்டும் ஒரு சின்ன பீஸ் வாங்கியிருந்தேங்க. அதே மாதிரி பைனாப்பிள் கொடுத்தா குழந்தைங்களுக்கு வந்து சளி சீக்கிரம் சரியாகும்னு சொன்னாங்க. அதனால ஒரு ஹோல் பைனாப்பிள் வாங்கியிருந்தேன். வந்ததும் ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸ் எல்லாம் அந்தந்த பேஸ்கெட்ஸு, பாக்ஸஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்ததை வாஷ் பண்ணி கொஞ்ச நேரம் ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்குவேன் ஃப்ரிட்ஜில். அப்புறம் எனக்கு சூப்புக்கு தேவையான வெஜிடபிளை கையோட டைஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு அப்புறம் தான் எடுத்து வைப்பேங்க. டெய்லியும் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சூப் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் முடையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ப்ரிப் பண்ணுவீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பச்சை மிளகா காம்பை கிள்ளிட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சா ரொம்ப நாளைக்கு அழுகி போகாது. இப்போ வாங்கிட்டு வந்த நட்ஸ் எல்லாம் கிளாஸ் ஜாரில் போட்டு எடுத்து வைக்கலான்னு போட்டுட்டு இருந்தேங்க. பின்னாடி இருக்க ஜார்ஸ் தான் நான் நட்ஸுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த முன்னாடி இருக்க ஜார்ஸ் வந்து ரொம்ப நாளாக கபோர்டில் தூங்கிட்டு இருக்கு, நான் அதை மறந்துட்டேன். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் போடுறதுக்கு ஜார் பத்தலை, ஆர்டர் பண்ணலாங்கும் போது தான் எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் தேடுனா இருந்ததுன்னு அதவே எடுத்துக்கிட்டேன். இப்போ அது எல்லாத்தையும் மாற்றி இதில் போட்டு வச்சுட்டு அந்த பின்னாடி இருக்க கிளாஸ் ஜாரில் வந்து டேட்ஸு, பீனட் சிக்கி, ட்ரை ஆம்லா அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலான்னு போட்டு வச்சுட்டு இருந்தேங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து இதுவும் இன்னைக்கு எடுத்தது. இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வீடியோஸ் எல்லாம் எடுத்தேன். அது எல்லாமே வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுற ஆங்கிள்லேயே மறந்துட்டு எடுத்துட்டேன். யூடியூபுக்கு மாற்றணுங்கிறத நான் டோட்டலாக மறந்துட்டேங்க. இனிமேல் எடுக்க போகிற வீடியோஸ் எல்லாம் ப்ராப்பரான ஆங்கிள் எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். இப்போது இந்த ஜார்லலாம் போட்டு அதை வந்து ஒரு பேஸ்கெட்டில் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி கண் முன்னாடி வச்சாதான் எனக்கு இது ஞாபகம் வரும். இல்லைன்னா நம்மளுக்கு இந்த நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் இறங்காதுங்க. அதனால் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டு கண் முன்னாடி வச்சுக்குவேன். இந்த ஜாரில் ஒன்று வந்து லாஸ்ட் டைம் நான் ஊருக்கு போயிருந்தப்போ என் ஹஸ்பண்ட் அதோட ஒரு லிட்டை வந்து கீழே போட்டு உடச்சிட்டாரு. அதனால அதுக்கு மட்டும் நான் ஒரு குட்டி பிளேட் வச்சு மூட வேண்டியதாயிருச்சு. இப்போது உங்கள் வீட்லேயும் இந்த ஹஸ்பண்ட்ஸ் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி வச்சுருவாங்களா அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.